ஸோ ஓகே அதில் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு தான் போயிட்டுருக்கோம். ஸோ எதுக்குன்னா ஒரு சின்ன வேலையாக போயிட்டுருக்கோம். ஸோ அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் ஹைவே கருமத்தம்பட்டி இருக்குது இல்லைங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே பார்த்தீங்கன்னா பைக்கர்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவாங்களாமா. அதுவும் சாதாரண பைக்கர்ஸ் இல்லை, எல்லாமே சூப்பர் பைக்ஸ் வச்சுருக்கவங்க. எனக்கு சூப்பர் பைக்ஸ் மேலே எல்லா மோட்டோ பிளாகர்ஸ்க்கும் அதுவும் இல்லாமல் எல்லா பசங்களுக்குமே சூப்பர் பைக்ஸ் மேலே ஒரு க்ரேஸ் இருக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி க்ரேஸ் இருக்குது. இப்போ நம்ம கிணத்துக்கடவு போயிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆர்லப்பே நான் இப்போ இருக்கிற அந்த இடத்துக்கும் ஸோ கருந்தம்பட்டிக்கும் ஆப்போசிட் சைடு ஓகேங்களா. ஸோ நான் இங்கேருந்து கிணத்துக்கடவு போயிட்டு கிணத்துக்கடவுலேருந்து மறுபடியும் நான் திருப்பூர் ஹைவேக்கு தான் வரணும். இப்போவே டைம் பார்த்திங்கன்னா 6:45 ஆச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம போயிட்டு போகணும். அவங்க 7:30 மணிக்கெல்லாம் அங்கே வந்துடுவாங்களாமாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்மளும் சீக்கிரம் போயாகணும். இதுதான் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கார்லக்கு. உண்மையை சொல்ல போனாங்க நான் ரொம்ப நாள் கழித்து சூரிய உதயம் பார்க்குறேன். ஏன்னா மித்த நாளாக நான் ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிப்பேன். இப்போ கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு இந்த சன்ரைஸ் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக அதில் இப்போ இந்த சைடு இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே பார்த்துட்டே போகலாம். பட் நம்ம போகிற இந்த பக்கம் நம்மளால் பார்க்க முடியாது. திருப்பி வரப்போ வேணால் பார்க்கலாங்க. ஸோ ஆக்சுவலாக அதில் நம்ம சீக்கிரமாக கிணத்துக்கடையில் வேலையை முடிச்சுட்டு திருப்பூர் ஹைவே போகலாங்கிற ஒரு பிளானில் இருந்தேங்க. ஆனால் நம்ம கோயம்புத்தூர்லேயே லேட்டாகிடும் போல். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே பார்த்திங்கன்னா சரியான டிராஃபிக்காக இருக்குங்க. ஸோ இந்த டிராஃபிக் நம்ம தாண்டி போனால் தான் உக்கடம் மித்த ஏரியா கூட எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. ஏன்னா பொள்ளாச்சி ஹைவே போயிட்டோம்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த இடத்த மட்டும் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். காலையில் வேறு மழை வேறு வந்துருக்கு போலங்க. ஃபுல்லாக ஒரு மாதிரி ஈரமாகவே இருக்குது. நான் வேறு ஒயிட் பேண்ட் வேறு போட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக சேர் அடிச்சிடும். ஸோ அடிக்காமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ஆனால் இதில் என்ன ஒரு டாஸ்க் பார்த்திங்கன்னா நம்ம மெதுவாக தான் போவோம். இந்த முன்னாடி வண்டியெல்லாம் போய் பார்த்திங்களா அவங்க ஸ்பீடாக போவாங்க. அவங்க பின்னாடி போகிறப்போ அந்த டயர்லேருந்து வர மண்ணு நம்ம மேலே பட்டுரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வண்டி டயரு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனோம்னா அதுலேருந்து தண்ணி அப்படியே நம்ம ஃபேண்ட்டில் தான் கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா நான் கேரளா போயிருந்தேன் இல்லையா, அப்போது எனக்கு இதே மாதிரி தான் நடந்துச்சு. ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஹெவி வெஹிக்கிள்ஸ், லாரி பஸ் அந்த மாதிரி தான் கேரளா ஹைவேல ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ 2 வீலர் காரில் கொஞ்சம் கம்மியாக தாங்க போயிட்டு இருந்துச்சு. அதுலேருந்து வந்த மண் அடித்து நம்ம ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக மண். அதாவது அந்த வீல் சுற்றுறப்போ ஹெல்மெட் வரைக்கும் மண் அடிக்குதுங்க. ஆனால் உண்மையாலுமே ஆனால் கேரளா எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குங்க. அந்த ஹைவே ஆகட்டும், என்ன இப்போதைக்கு கொஞ்சம் அந்த ஹைவேயில் கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால் ரோடெல்லாம் கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்கும். ஆனால் அந்த ரோடு மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா வைங்களேன், அங்கே சுற்றி இருக்கிற அந்த லொக்கேஷனுக்கும் நம்ம அந்த ரோடுக்கும் செம்மையாக இருக்குங்க. இது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தண்ணி இருக்க இடம் மட்டும் கொஞ்சம் பார்த்து மெதுவாக போய்க்கணும். ஸோ ஓகே இல்லை, இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு பிரச்சனையும் இருக்காதுங்க. ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கம்மியாக தான் இருக்கும். பெரிய ட்ராக் ரேசஸ்க்குலாம் சிட்டி ரேஸ்லேருந்து தான் ட்ராக் ரேஸ்க்கே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை கட்டு எத்தனை யூட்டர்னு, ஐயோ முடியலைங்க. ஆனால் அது டிராஃபிக்கில் ஓட்டுறதெல்லாம் வரலஃபே. என் முன்னாடி என்ன கார் போகுதுன்னு பார்த்தீங்களா, அந்த காலத்து பழைய அம்பாஸ்டருங்க. ஸோ பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு தாங்க சரியான மூவ்ஸாக இருக்கும். ஆனால் இப்போவும் இதை சில பேர் ஓட்டுறாங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் கலர் பார்த்தீங்களா, பச்சை கலரு, அது ரொம்பவும் அடிக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்பவும் லைட்டாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் அளவில் இருக்குது. ஆனால் கார் செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாருங்க. இந்த கார் லவர் பைக் லவருக்கெல்லாம் ஸோ அவங்ககிட்ட இருக்கிற ஒரு பொருளை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிக்கும். செம்மையாக இருக்குல்லங்க. ஸோ ஓகே அதில் இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்டத்துக்கடை விட்டுருக்கோங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகலான்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு விஷயம், நம்மகிட்ட பெட்ரோல் கம்மியாக இருக்குங்க. இங்கே லோக்கலில் பங்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாரத் பங்க் இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து பெட்ரோல் வச்சுட்டு அப்புறமா நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாங்க. செம்மையாக இருக்குது. இந்த பங்க்கில் ஆள் இருக்காங்க. ஸோ ஓகே அதில் நம்ம இங்கேருந்து பெட்ரோல் அடிச்சுட்டு அப்புறமா இந்த ரைடை கண்டினியூ பண்ணிக்கலாங்க. ஏன்னா ப்ரோ 500 இன்றைக்கி வருங்களா?
சென்ட் ஆயிடுச்சுங்க. தேங்க்ஸ் ப்ரோ. எப்படியோங்க ஒரு வழியாக பெட்ரோல் அடித்தாச்சு. மறுபடியும் பறக்க ஆரம்பிக்கலாமா? ஆஹா, லைன்லாம் டக்குன்னு போட்டாங்க. இது என்ன நினச்சேன், ட்ரிப் ஏ, சாரி இது நம்ம எப்போயுமே ட்ரிப் பி தானே சேஞ்ச் பண்ணுவோம். ட்ரிப் பி 0 அவ்வளோதாங்க. பெட்ரோல் அடித்தது நம்ம எப்போயுமே ட்ரிப் பியே 0 பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டு வச்சு மறுபடியும் பழைய மாதிரி ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ இங்கேருந்து நம்ம கொண்டு போயிட்டு அந்த சின்ன ஒரு வேலை சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம திருப்பூர் ஹைவே கிளம்புவோம். அப்போ ட்ரிப் ஏவை நம்ம 0 பண்ணுறோம். எத்தனை கிலோமீட்ரு, அதாவது கிணத்துக்கடல்லேருந்து திருப்பூர் ஹைவே எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து பார்க்க போகிறோம். அவ்வளோ. ஸோ ஓகேங்க, நான் அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறேன். அதாவது பறக்க ஆரம்பிக்கிறேன்.